ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/1/2024 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KN 556வது குழுக்கள் நண்பர்களே மறக்க வேண்டாம். இந்த நம்பரை மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 டிஜிட்டில் நம்ம என்ன பார்க்குறோங்கிறதுக்கு முன்னாடி 15/1/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 116 அடிச்சிருக்காங்க. நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருந்தீங்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 116 116 வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் போர்டில் சூப்பராக சொல்லியிருந்தோம். 100% வின் ஆகிருக்கு பவர் நம்பர். அது மட்டும் இல்லாமல் சி போர்டு டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்குங்க. சி போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 100% வின் ஆகிருக்குங்க. ஸோ இதோட காம்பினேஷன் வேணால் மாறி இருந்திருக்கலாம், ஆனால் சி போர்டோட கால்குலேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி ஒன்னோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். சான்சஸ் அதிகமாக வந்திருந்தது, அதனால் அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-1ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% கேலண்டர் கேஸ் படி நம்ம தட்டி தூக்கியிருக்கோம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதோட பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் ஆயிருக்குங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சி போர்டு டேரெக்டாக கேரண்டி நம்பர் கொடுத்துருக்குறவங்க இன்றைக்கி எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. அதே மாதிரி பவர் நம்பர்லேயும் ஒன்று தான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள்ஸ் நம்பர் வேறு நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் இந்த நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு. ஒன்றுங்கிற நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் டபுள்ஸ் நம்பர் பவர் வின், சி போர்டு வின். இன்றைக்கி 95% வின்னுங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். அதில் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட காம்பினேஷன் போர்டு சூப்பராக கொடுத்துருக்காருங்க. 1381 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 087 கொடுத்துருக்காரு. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 394, 952, 580 கொடுத்துருக்காரு. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் தான். முன்னாலுமே அங்கே கொடுத்தது மாதிரி 505, 465 கொடுத்துருக்காருங்க. 6ஓட காம்பினேஷன் போர்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னாலே சூப்பர் தான். நன்றி நண்பா. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்து சி போர்டில் டேரெக்டாகவே 6 வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. சஞ்சய்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 929 கொடுத்துருக்காங்க. இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 270, 570, 970 கொடுத்து நல்ல ஒரு கேசிங் தான். விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இவரும் சி போர்டு டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. 100% தேங்க்ஸ் நண்பா. அதே மாதிரி ரகுவும் வந்து பார்த்தீங்கன்னா 613 கொடுத்து நம்ம 619 கொடுத்துருக்க மாதிரி அவர் 613, 611 இருந்துச்சுன்னா பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் ஆகிருந்திருக்கும், தட்டி தூக்கியிருக்கும். இருந்தாலும் 6-1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிக்கிறார். பி வின் ஆகிருக்கு. ஃப்ளிப் வந்து பார்த்தீங்கன்னா 777 கொடுத்துருக்காரு. பிச்சையா ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. 650 கொடுத்து. ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா 538 கொடுத்துருக்காருங்க. கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 245 கொடுத்துருக்காங்க. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா 0-7 கொடுத்துருக்காருங்க. சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் போர்டில். அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சி போர்டில். மீரா மஹேதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏ போர்டில் அழகாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. சூப்பராக 192 கொடுத்து. ராஜாபுதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணி 405, 65 கொடுத்து 6ஓட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 986 கொடுத்து சி போர்டு டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. உண்டாலுமே சூப்பர் நண்பா. ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் எஸ்என் சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. எஸ்என்னு சப்போர்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுங்களே. ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் சொல்லிட்டு இன்றைக்கி கார்னியா ப்ளஸில் வந்து என்னென்ன ரிசல்ட் வரக்கூடான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டு என்ன வரும்னா 4-2, பி போர்டு 7-0, சி போர்டு 3-9க்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 6 வந்தால் 9ஓட டாமினேஷனும் 3ஓட டாமினேஷனுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3-9 சி போர்டில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோடய கணக்கு வழக்குங்க. அதே மாதிரி இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
மறக்க வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் கால்குலேஷன் நம்ம இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ண சொல்கிறேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், மறக்க வேண்டாம். அதே மாதிரி பவர் நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்கிறது 8க்கும் 4க்கும். 8 நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆல் போர்ட்லேயும் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது பவர் நம்பராக நான் இன்னைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் பவர் நம்பராக வரும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் மிக்சிங் நம்பர். இங்கேருந்து நம்ம எடுத்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நம்பரும் இந்த பவர் நம்பர் கூட கனெக்ட் பண்ணி இதில் ஒரு 6 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலாக 12 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் எத்தனை நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி டேரெக்டாக செலக்ட் பண்ண நம்பர்ஸ் 473, 209, 390, 720, 448, 244 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எண்டாச்சு அப்படின்னா 9, 3க்கும் அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னால நாளோட காம்பினேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பெஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நம்பர் பெஸ்ட் நம்பர் தோணுச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி என்னோடய கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க, நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர். இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் யூஸ் பண்ண நம்பரையும் நம்ம இங்கே இருக்க பவர் நம்பர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். 156 போர்டில் இல்லாதது 156. ஸோ அந்த 156 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கால்குலேஷனில் பவர் நம்பரை நான் கொடுக்குறது 415, 684, 792, 133, 854, 901 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 வந்தால் 5 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால, அதே மாதிரி 3 வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பராக என்னோட கணக்கு வழக்கில் கொடுக்குறேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் எடுத்து பாக்ஸ் நம்பராக சூஸ் பண்ணிக்கிங்க, வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 415, 133 செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 244 செலக்ட் பண்ணியிருக்கோம். 473 செலக்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஸோ இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 4 எல்லா போர்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி 3ஓட காம்பினேஷன் இருக்குது, 1ஓட காம்பினேஷனும் இருக்குங்க. போர்டில் காம்பினேஷன் இல்லாதது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கிறது 1ம் 5ம் 7ம் 5 மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 7, 5, 2 மட்டும் காம்பினேஷனில் இல்லாமல் இருக்குது, தனித்தனி இண்டிவிஜுவலாக இருக்குங்க. இதிலேருந்து நம்ம ஒரு மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணிங்களோ பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, 99% சான்சஸ் இருக்குங்க. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. இந்த பவர் நம்பர் விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்த நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை கமெண்டில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/1/2025 தேதிப்படி 719, 827, 608 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் 719 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம பார்க்க போகிற ட்ரிக் நம்பர் ABBCAC நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிறது 60, 82, 95, 48, 24, 17, 33, 44, 87, 54 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் என்னோடய ஆப்ஷன் பாக்ஸ் நம்பர் தான். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 44, 33 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள்ஸ் நம்பருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3ஓட காம்பினேஷனும் 9ஓட காம்பினேஷன் 5ஓட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருந்ததுன்னா மறக்காமல் தவறாமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதுனாலே மறக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துவாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 9 வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இது கூட நம்ம ஒரு நம்பர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3ங்கிற ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப கோடான நன்றிகள் சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.